ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்கள் kevinrajangam. பெண்கள் மனநிலை என்ன, பெண்களின் எண்ண ஓட்டங்கள் என்ன, இது புரிஞ்சிட்டா ஆண்கள் ஈஸியாக அவங்களோட மூவ் பண்ண முடியும், பழக முடியும். ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணின் மனம் ஆழம் அறிந்திடும் முன்னே இறங்கிட எனக்கு தயக்கம் அப்படின்னு ஒரு சாங்கில் வர மாதிரி பொண்ணுங்களோட மனசு ஆழமானதும் தான். அந்த ஆழம் இதுவரை யாரும் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க பெண்களை பற்றி. ஏன்னா அவங்க அவ்வளவு ரகசியமாகவும் அவ்வளவு கொயிட்டாகவும் சைலண்ட்டாகவும் இருக்கிறதுனால. நான் சொல்கிறது அமைதியான பெண்களை சொல்கிறேன். அதனால் பெண்களை பற்றி புரியாமல் ஆண்கள் அவங்க மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலகாலமாக இப்படி ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. பொண்ணோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பாக நான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுனால அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லிட முடியாது. பெண்ணாகவே இருந்தால் கூட இன்னொரு பெண்ணின் மனசை சொல்லிடவே முடியாது. ஒரு பெண்ணுக்குள் இருக்கிற ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினம். அதனால் பொதுவான ஒரு பார்வையில் ஒரு பெண்ணோட எண்ண ஓட்டம் ஒரு ஆணை பற்றி ஒரு ஆணோடு பழகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும் பல பெண்களுக்கு. அதே மாதிரி ஒரு ஆணோடு பழகும்போது ஒரு சந்தேக குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் வரும் வரை, அந்த ஆணை நம்பும் வரை ஒரு சந்தேக கண்ணு இருக்கும், ஒரு டெஸ்டிங் மனப்பான்மை இருக்கும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களோட பழகுறோமே நல்லதா கெட்டதா அப்படின்னு. ஆனால் சில பெண்கள் எதையுமே எதிர்பார்க்காம பழகுவாங்க தான். எதை பற்றியும் யோசிக்காமல் எடுத்த உடனே ரெண்டே பேச்சில் நம்பிடுவாங்க. எல்லாமும் பழகுவாங்க. கடைசியில் அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களால் வருகிற பிரச்சனைகளால். அது ஒரு பக்கம். இந்த மனநிலை தான் ஒரு ஆணை பிடிச்சிருச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு விடவே மாட்டாங்க. அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனை திருத்தியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும், நம்ம கூட வச்சுக்கணும், வாழ வைக்கணும், அவனோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் ஒரு பையனை பிடிக்கலை அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் பெண்களினுடைய எண்ணமாகவும் இருக்குது. அதே மாதிரி தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்து அந்த விஷயத்தை சாதிக்கிறவங்களா இருக்காங்க சில பெண்கள். அப்பா அம்மா ஒரு பக்கம் சொல்கிறத கேட்டுக்குவாங்க, இவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களையும் எடுத்துக்குவாங்க. ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அதில் எது சரி அப்படின்னு நடக்கிற பெண்களும் இருக்காங்க. இன்னமும் நிறைய பெண்கள் பயந்தாங்கொழியாகவே இருக்காங்க, இன்னோசென்ட்டாகவே இருக்காங்க. எதை பற்றியுமே தெரியாது, நல்லா படிப்பாங்க, புத்தக கல்வி தான், புத்தக அறிவை மட்டுமே வச்சு வாழ்கிற பெண்களும் இருக்காங்க. வெளி உலகம் தெரியாமலும் இருக்காங்க தான். ஸோ இந்த மாதிரி. ஆனால் காதல்னு வரும்போது அன்புக்கு அடிபணிக்கிறவர்கள் பெண்கள். யாராவது ஒருத்தர் அன்பாக பேசிட்டா போதும், யாராவது ஒருத்தர் அழுதுட்டா போதும், மனம் இறங்கிடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் பெண்களாக இருக்கிறாங்க. நல்ல விஷயத்தை பொறுமை காக்கக்கூடியவர்கள், நிறைய விஷயங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணக்கூடியவங்களும் பெண்களாக இருக்காங்க. சில பெண்கள் ரொம்ப சிக்கனம் இருந்தாலும் நமக்கு பாய் ஃப்ரெண்டோ இல்லை நம்ம நண்பர்களோ யாராவது வந்துட்டாங்கன்னா கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க. பெண்கள் தாராளமாக பார்ப்பாங்க. பசங்க கூட கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த விஷயத்தில். பசங்க காதலிக்கு செய்கிறது வேற, அது வேறு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அள்ளி விடுவாங்க, அதை நான் சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி பெண்கள் எல்லாத்துலேயுமே தாராள குணமாக தான் இருக்காங்க. அதனால தான் காதல்னு வரும்போது ஏமாந்துடுறாங்க. அவர்களுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அவர்களுக்குள்ளும் ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் காதலுங்கிறத நிதானமாக பண்ணிட்டாங்கன்னா, நல்ல பர்சனாக தேடி பிடிச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்க போகிறதில்ல. சில பெண்கள் இருக்கிறார்கள், மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக கொண்டு போக மாட்டாங்க. ஜாலியாக பேசுகிறீங்களா பேசுங்க, பழகுறீங்களா பழகுங்க, நம்ம பழக்கம் அந்த ரோட்டோடு, அந்த கடையோடு, அந்த பார்க்கோடு, அவ்வளோதான். வீட்டுக்கு போகும்போது நான் நானாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவங்கள தான் பெருசாக எந்த ஒரு ஃபீலிங்கும் டச் பண்ணாது, ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துருவாங்க. ஆனால் நிறைய பெண்களுக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அழுகிற மாதிரி உருகி உருகி பேசுனா நிறைய பேர் மனம் இறங்கிடுறாங்க. அதில் தான் காதலையும் விழுந்துடுறாங்க. நிறைய பெண்கள் அவ்வளோதான் சென்சிட்டிவான கேரக்டர்ஸாக இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக சீரியஸாக அதுக்குள்ளே இறங்கிட்டு, ஐயோ அது கிடைக்கலன்னா உடனே லைஃபே இல்லை, அது நமக்கு ஆகலைன்னா உடனே அது நமக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை திடமாக எடுத்துருவாங்க. ஆனால் கடைசியில் யோசித்து பார்ப்பாங்க, அது நல்லதுன்னு தோணும், இல்லை அதுதான் சரின்னு தோணும். திரும்ப அதில் போய் வழியை பேசுகிறதோ, திரும்ப அதுக்கு வேணும் அப்படின்ட்டு அது பின்னாடி போகிறது அப்படிங்கிற சில மனநிலைகளும் நிறைய பெண்களுக்கு இருக்குது. இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப தைரியசாலிகள், ஜாலியாக பழகுவாங்க,
காதல்னு சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க, சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் திருமணம் அப்படின்னு வரும்போது மட்டும் எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிவிட்டு அப்பா அம்மா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போகிற பெண்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை, அவரவர்கள் வளர்ந்த விதம், அவரவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற விதம், இந்த மனநிலைகள் மாறுது. பசங்களை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்களை பற்றி ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் இல்லை, புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து தான். ஒருவேளை நான் சொன்னதில் தவறுகளே இருக்கலாம், தவறுகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. அது ஒரு கடல் மாதிரி பெண்களின் மனம் அப்படிங்கிறது, அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு துளி தான், நம்ம துளி கூட இல்லை, கம்மியாக ஒரு புள்ளி தான் பேசியிருக்கோம். இதற்கு பிறகு மற்ற விஷயங்களை உங்கள் அறிவிக்க நான் விட்டு விடுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.